ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டார்க் சாக்லேட்டை வச்சு ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணுன்னு நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஒரு ஃபன்ச்சியான ஒரு ப்ரௌனி வந்துடும். இதுக்கு நான் வந்து 100 கிராம் வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன். 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அமுல் பிராண்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் ஓகே. உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் எந்த டார்க் சாக்லேட் கிடைக்குதோ அந்த டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், பட்ரு வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அதே மாதிரி சாக்லேட்டும் இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிடும். இப்போ இதை வந்து நான் ஓடிஜியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டபுள் பாயில் பண்ணி கூட நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணிவிட்டு 120 டிகிரி செல்சியஸுக்கு 120 இல்லைனா 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடிஜியில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். நான் இப்போ இது ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டு நான் வந்து சில்வர் பவுல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஓடிஜி இது வந்து பீஜன் ஓடிஜி. இதில் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி சில்வர் ஐட்டம் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அலுமினியம் தான் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் பவுல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இது மெல்ட் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம மாவு சலித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 3/4 கப்பு, நீங்கள் எந்த கப் எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பு பார்த்துக்கோங்க. 3/4 கப்பு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுட்ரு உங்களுக்கு எந்த பிராண்டில் கொக்கோ பவுட்ரு கிடைக்குமோ அந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க. நான் நல்ல பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு கூட ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்ட நான் கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சலித்து எடுத்துக்கலாம். நம்ம சலித்து சேர்த்தா தான் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா நமக்கு ப்ரௌனியும் திட்டாக இருக்காது, நல்லா ஸ்மூத்தியாக ஷேஃபாக கிடைக்கும். அதுக்காக இதை வந்து ஜலித்து எடுத்துக்கிறோம். அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இந்த சாக்லேட் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சல்லடை ஈஸியாக இருக்குமோ அந்த சல்லடையில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு, அது வந்து ஹீட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த டைம் ரெண்டையும் ஒன்று சேர ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தியாக ரெண்டும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஒரு சில்கி ஸ்மூத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இப்போது இது ஓரமாக வச்சுட்டு இப்போது நம்ம வந்து இதுக்கு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி தான். அதனால் நான் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கிறேன். இது 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன்னா அதே 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பவுல் எடுத்து ஒரு 3 எக்கு, மீடியம் சைஸ் எக்கு, உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 எக்கு சேர்த்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் எக்குன்றதுனால 3 இல்லைன்னா 2 கூட ஓகே தான், ஓகேங்களா? 3 எக்கு சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணி ஓரளவுக்கு பீட் பண்ணால் போதும். நம்ம வந்து கேக் செய்கிற அளவுக்கு நல்லா பஃபியாக பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பீட் பண்ணால் போதும். இது கூட நான் அந்த பாட்டிலோட மூடி இருக்குல்ல, அந்த அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த முட்டை ஸ்மெல் வராமல் நான் அந்த கேக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து லோ பீட்டில் இருந்து ஹை பீட்டுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வெண்ணிலா எசன்ஸு, இந்த முட்டை, மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு எல்லாம் ஒன்று சேர ஓரளவுக்கு அடித்தா போதும். இது கூட இப்போ இதை வந்து அடித்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல நாட்டு சர்க்கரையும் அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொறுமையாகவே பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது. அதனால் பொறுமையாக, எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு. கை விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு கூட நம்ம எல்லாம் கரையிற அளவுக்கு விஸ்க் வச்சு கரைச்சிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டால் அது ஒரு கலர் கொஞ்சம் லைட் ஷேடாக மாறும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்காச்சு. இப்போ அதில் இருக்கிற சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் சாக்லேட்டு, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சாக்லேட்டு இது எல்லாமே சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்போவே நம்ம ஹீட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அந்த சாக்லேட் பட்டர்லாம் சூடு வந்து மிதமான, அதான் கொஞ்சம் தொட்டால் கூட லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும், அந்தளவு தான் இருக்கும். சூடு நல்லாவே ஆறி போனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதை ஒரு டைம் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர இது பண்ணிவிட்டு லைட்டாக இது எல்லாத்தையும் ஒன்று சேர லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர அளவு பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் கேக்கு கொஞ்சம் நம்ம பண்ணுற அந்த ப்ரௌனியும் நல்லா வரும். கேக்கு செஞ்சாலும் அதேமாதிரி கட் அண்ட் ஃபோல்டில் தான் பண்ணணும். சும்மா நம்ம இது பண்ணோன்னா கேக்கு நல்லா அப்படி புஃப்னு வராது. நம்ம ப்ரௌனிக்கும் லைட்டாக அந்த மாவெல்லாம் ஒன்று சேர பொறுமையாக கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கேன். எல்லா மாவும் ஒன்று சேர லைட்டாக கலந்தால் போதும். அவ்வளோதான், எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஓரத்தில் இருக்கிறத லைட்டாக அந்த ஸ்பேச்சுலா வச்சு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக ஓரத்தில் வந்து அந்த மாவு இதெல்லாம் லைட்டாக இருக்கும், அதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு நம்ம வந்து இதை வந்து பேனில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து பேனில் வந்து உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக பட்டர் ஆவிட்டு லைட்டாக மாவு, கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரௌனி மிக்சரை வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா கீழே ஒட்டாமல் வரும். இல்லை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா பட்டர் பேப்பர் போட்டுட்டு லைட்டாக மேலே பட்டர் போட்டுக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி இதில் பட்டர் பேப்பர்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் ஆயில் பிஸ்பிஸ்ன்னு தான் இருக்கும், அதனால் எதுவுமே போட வேண்டாம். அதுக்கு மேலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல ப்ரௌனி மிக்சர், அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்பேச்சுலா வச்சு எல்லாம் ஒன்று சேர அந்த பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்க்கு உங்களுக்கு என்ன இது சாக்லேட்டு நட்ஸு என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, அதனால் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸை லைட்டாக துருவி கூட நீங்கள் அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். வந்து 180 டிகிரியில் 180 டிகிரி வச்சுருக்கிறேன். 2 ராடும் சூடாகிற மாதிரி ராடை வந்து 2 ராடுக்கு வச்சுருக்கிறேன். டைமர் வந்து நான் வந்து 45 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து 40 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? 40 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். உங்கள் பவுலு அந்த நம்ம வச்சுருக்கிற மிக்சரை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். இது கொஞ்சம் பேன் வந்து கொஞ்சம் ஒடுங்கலானதுன்றனால டைமர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அகலமானது அப்படின்னா டைமர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், ப்ரௌனி அழகாக ரெடி ஆகிடும். இப்போ அவ்வளோதான், 40 மினிட்ஸ் வச்சுருக்குறோம். 30 மினிட்ஸில் நல்லாவே கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர வந்திருக்கு. இப்போது 40 மினிட்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடியானதுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் ரூம் பாருங்கள், இப்போவே கிரிங்கிள் டேப்போட நல்லா அழகாக வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் நல்லாவே ஆறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடோடு கட் பண்ணும்போது கீழே அந்த பேப்பரில் ஒட்டிடும், அதனால் கொஞ்சம் மீடியமாக சூடானதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக மேலே அந்த கிரிங்கிள் ட்ராப் அந்த பாருங்கள் ஒரு மாதிரி அந்த வெடித்த மாதிரி இருக்கும் தானே, அந்த மாதிரி சாக்லேட்லாம் நல்லா அந்த மெல்ட் ஆகி நல்லா அழகாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் அந்த ஃபஜ்ஜியான ப்ரௌனி உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே எவ்வளோ அழகாக அந்த சாக்லேட்டு மெல்ட் ஆகி அந்த கிரிங்கிள் அந்த ஒரு இதோட கிடைக்கிதுன்னுட்டு பாருங்கள். நல்லா ஃபஜ்ஜாக சாக்லேட்டெல்லாம் மெல்ட் ஆகி சாக்லேட் ஃபுல்லாக அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.